நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 16ஆம் நாள் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் 6ஆம் நாள் பாசுரத்தில் தொடங்கி 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் தன்னுடைய 10 தோழிகளை எழுப்பிண்டே வந்தா. இப்போ 10 தோழிகளும் எழுந்து ஆயிடுத்து. இனிமே 16ஆம் நாள் பாசுரத்திலேருந்து 20ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் வேற சில பேரை எழுப்ப போறா. இவாள்லாம் யார் அப்படின்னா, துவாரபாலகர்கள், அதுக்கப்புறம் நந்தகோபர், அதுக்கப்புறம் யசோத, அதுக்கப்புறம் பலராமன், நப்பின்னை பிராட்டி, அதுக்கப்புறம் கண்ணன் அப்படின்னு ஒரு வரிசையில் இவாளெல்லாம் எழுப்பிண்டே வரா. எதுக்காக இந்த வரிசை அப்படின்னா, பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு போனால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்னு பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. முதல்ல கையை காலை அலம்பிண்டு கோவிலுக்குள்ளே போன உடனே கொடிமரம் துவஜஸ்தம்பத்தை விழுந்து சேவிக்கணும். அடுத்து கருடாழ்வார் சன்னதி இருக்கும், அங்கே கருடாழ்வாரை சேவிக்கணும். அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய சன்னதி இருக்கும், அங்கே ஆழ்வார்கள் எல்லாரையும் சேவிக்கணும். அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை சேவித்து தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் அவா 2 பேர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கடைசியாக போய் தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதை பற்றி தான் ஆண்டாள் இந்த 5 பாசுரங்களில் 16லேருந்து 20 வரைக்கும் ரொம்ப அழகாக காட்டின்னு வரா இந்த முறையை. எதுக்காக இப்படி ஒரு முறை வச்சுருக்கா, இப்படி ஒரு வரிசை, இதுக்கப்புறம் இது அப்படின்னா, நேராக போய் பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் சில தோஷங்கள் பண்ணுறோம், சில தவறுகள் பண்ணுறோம். பெருமாள் சொன்ன மாதிரி எல்லா வாட்டியும் வாழறதில்ல, எல்லா விஷயங்களையும் கடைப்பிடிக்கிறதில்ல. அப்படி இருக்கிறச்சே நேராக போய் பெருமாள் திரும்பிய முன்னாடி நின்றுட்டோம் அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம மேலே கோபம் தான் வரும். சொன்ன எதையும் பண்ணலை, நேராக என்ன பார்க்கறதுக்கே வந்துட்டியா அப்படின்னு நினைப்பார். அதனால சிபாரசுக்காக எப்பொழுதும் பாகவதோத்தமர்கள் மற்றும் தாயார் இவாளை முன்னிட்டு போய் நம்ம பெருமாளை சேவிச்சோன்னா நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகள் பிழைகள் அதை எல்லாத்தையும் பொறுத்தருளும்படி இவா எல்லாரும் பெருமாள் இடத்துல நமக்காக பிரார்த்திச்சுப்பா. அப்போ பெருமாளும் எந்த கோபமும் இல்லாமல் பரிவோடையும் அன்போடையும் நம்மளை கட்டாட்சிப்பான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வரிசையில் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கா. அதை ஆண்டாள் இந்த பாசுரங்களில் சொல்லிட்டு வரா. அப்படி 16ஆம் நாள் பாசுரம். இந்த இடத்துல துவாரபாலகர்கள் கிட்ட போய் அனுமதி வாங்கிண்டு கண்ணன் திருமாளிகைக்குள்ளே போகணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாடுறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படிங்கிறா. 2 பேரை இந்த இடத்துல கூப்பிடுறா. யாரவா அப்படின்னா, கோயில் காப்பாளன், இன்னொன்று வாயில் காப்பாளன் அல்லது வாசல் காப்பாளன். யார் இந்த கோயில் காப்பாளன் அப்படின்னா, ஒட்டுமொத்த பவனம் நந்தகோபருடைய மொத்த பவனம் திருமாளிகைக்கும் காவலாளியா வெளியில நிற்கிறாரே அவர் கோயில் காப்பாளர். கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோ அப்படின்னா தலைவர், இல் அப்படின்னா வீடு. தலைவருடைய வீட்டுக்கு காவலாளி. யார் தலைவர்? நந்தகோபர் தான் மொத்த ஆயர்பாடிக்குமே தலைவர். அப்போ ஏற்பட்ட நந்தகோபருடைய பவனத்துக்கு காவலாளியாக இருக்கிறதுனால கோயில் காப்பாளன் அப்படின்னு கூப்பிடுறா. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சாட்சாத் அந்த பகவானான கண்ணபிரான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பவனம் அது, அதனால் அது கோயில் தான். அதனாலையும் கோயில் காப்பாளன். இவன் வெளிக்கட்டில் அந்த பவனத்துக்கு வெளியில் நிற்கக்கூடிய காவலாளி. அடுத்து கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படிங்கிறா. இந்த வாயில் காப்பாளன் யார் அப்படின்னா, பவனத்துக்குள்ள உள்கட்டு இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய கதவு கிட்ட ஒரு துவாரபாலகன் இருக்கான், அவன் தான் வாசல் காப்பான் அப்படின்னு இங்கே ஆண்டாள் கூப்பிடுறா. இங்கே இந்த கோயில் காப்பான் மற்றும் வாசல் காப்பான் ஆகிய 2 பேரையுமே இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்பி அவளிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த பவனத்துக்குள்ள ஆண்டாளும் அவளது தோழிகளும் போக போகிறா. அப்படி அமைஞ்ச ஒரு பாசுரம் தான் இது. அதில் ஆரம்பத்தில் அவன் பார்க்கக்கூடிய உத்தியோகம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறா ஆண்டாள். ஏன்னா கைங்கரியம்னு ஒருத்தர் பண்ணுறா அப்படின்னா, கைங்கரியத்தில் சின்ன கைங்கரியம் பெரிய கைங்கரியம்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான். அதனால் அவளை எப்பொழுதுமே அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பேசணும் இல்லையா. அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படிங்கிறா. நீ எப்பேற்பட்ட காவலாளி, எப்படி ஒரு கௌரவமான உத்தியோகம் நீ பார்க்குற. நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோபர் ஏன் நாயகன் அப்படின்னா, ஆயர்பாடிக்கு அவர் தலைவர், அதனால நாயகன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கண்ணனுக்கு அப்பா இவர். கண்ணனுக்கே நாயகன் இந்த நந்தகோபர்.
கண்ணனுக்கே ஒருத்தர் நாயகன்னா எல்லாருக்குமே அப்போ அவர் நாயகன் தானே. அதனால நாயகனாய் நின்ற அப்பேற்பட்ட அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அப்பேற்பட்ட அவருடைய வீட்டிற்கு காவலாளியாக இருக்கக்கூடியவனே அப்படிங்கிறா. இதில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா, ஜகத்தையே காக்கக்கூடியவன் கண்ணன். அந்த கண்ணனையும் பொங்கும் பரிவின் காரணமாக காப்பாற்றணும்னு நினச்சி வாசலில் நின்றுருக்கியே, நீ பார்க்கக்கூடிய உத்தியோகம், நீ செய்யக்கூடிய கைங்கரியம் எப்பேற்பட்டது அப்படின்னு புகழ்ந்து ஆரம்பிக்கிறா இந்த பாசுரத்தை. இதை கேட்ட உடனே அந்த வெளிக்கட்டில் இருக்கக்கூடிய காவலாளி உள்ளே போயிடுங்கோ அப்படின்னுட்டான். அவன் மனசு குளிர்ந்து போயிடுத்து இவா சொன்ன இந்த 2 வரியை கேட்ட உடனே. நீங்கள் எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டான். எல்லாரும் இப்போ உள்ளே வரா. உள்ளே வந்தால் இப்போது அந்த உள்கட்டுக்குள்ளே ஒரு துவாரபாலகன் நிற்கிறான். அவன் அனுமதி கொடுக்கல. அதனால் அவன் இடத்துல சொல்கிறா, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே அப்படிங்கிறா. கொடிகள் கட்டப்பட்டிருக்கு, தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான வாசல். அந்த இடத்துல காவலாளியாக நிற்கிறான் இவன். அதனால் இந்த மாதிரி கூப்பிடுறா, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு. பெருமாள் இருக்கக்கூடிய பவனத்துக்கு எதுக்கு இந்த கொடி அப்படின்னா, தூரேந்து ஒருத்தர் வரார், வாடி வதங்கி போய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காதான்னு வரார் அப்படின்னா, தூரத்தில் வரவாளுக்கு இந்த உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கொடியை பார்க்கறச்சே மனசில் உற்சாகமும் நம்பிக்கையும் வரும். கண்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பவனம் இது, என் வாட்டம் தீரப்போகிறது, என் மனசுக்கு அமைதி பிறக்க போகிறது, எனக்கு இன்பம் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பவனத்தை நோக்கி நோக்கி வருவா. பொதுவாக அந்த காலத்தில் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் மேலே இந்த மாதிரி கொடிகள் கட்டுவாளாம். அது எதுக்கு அப்படின்னா, எங்கேயோ யாருக்கோ ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா, அப்போது இந்த ஜிபிஎஸ் மேப்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா. அதனால எப்படி வாத்துக்கு வழி தெரிஞ்சுன்னு வருது, அந்த கொடியை பார்த்து பார்த்து அந்த இடத்துல கொடி கட்டியிருக்கா அப்படின்னு தேடிண்டு வாத்துக்கு வர்றதுன்றது வழக்கம். மருத்துவருடைய வீட்டுக்கு அப்படி தான் போவா. பெருமாள் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு கொண்டாடுறோம் அவனை. வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியனாக இருக்கக்கூடியவன் அந்த பெருமாள். இவன் உடம்பில் ஏற்படுற நோய் மட்டும் இல்லாமல் மனசளவில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாட்டம், துயரம், துன்பம் எல்லாத்தையும் துடைக்கக்கூடியவன். அதனால் அவனுடைய பவனத்துக்கு அந்த கொடியானது அவசியம். பார்க்குறவாளுக்கு தெரியணும், இங்கே கண்ணன் எழுந்தருளி இருக்கான், என் தெய்வம் அங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக அந்த கொடி. எப்படி ஒரு வறண்ட பிரதேசத்தில் தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு போர்டை பார்த்தாலே உற்சாகம் வந்துடுமோ, அதே மாதிரி கண்ணனுடைய அந்த கொடியை பார்த்த உடனே ஆஹா என் அப்பன் உள்ளே இருக்கானேங்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் வரும், நிம்மதி பிறக்கும். அதனால அந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கு, அழகான தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வாசலில் இருக்கக்கூடிய வாயில் காப்பானேன்னு கூப்பிடுறா. மணிக்கதவம் தாழ்த்திறவாய், அழகான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கதவு. இந்த கதவை நீ கொஞ்சம் திறக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அப்போது இந்த வாசலில் இருக்கக்கூடிய காவலாளி மறுத்துட்டார், அதெல்லாம் உள்ளே விட முடியாதுன்னு. ஏன்பா, அவர் வெளியில் இருக்கிறவர் உள்ளே அனுமதிச்சுட்டாரே, நீ ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறன்னு கேட்க இவர் சொல்கிறார், அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி, ஏன்னா அவனுக்கு அடுத்து காவலாளி நான் இருக்கேன், அவன் உள்ளே விட்டு ஏதாவது பிரச்சனையானாலும் பரவாயில்ல, அடுத்த கட்டில் நான் இருக்கேன், அதனால் நான் உங்களை இங்கே தடுத்து நிறுத்திடுவேங்கிற நம்பிக்கையில் அவன் உங்களை உள்ளே அனுப்பிட்டான். எனக்கு அப்புறம் காவலாளி யாரும் கிடையாது, நான் தான் கடைசி, அதனால் அதிக பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால் யார் என்னென்னலாம் தெரிஞ்சுக்காமல் உங்களை உள்ளே விட முடியாதுன்னு இவர் மறுத்துடுறார். உடனே ஆண்டாள் சொல்கிறா, எங்களால் என்ன ஆபத்து வந்துட போகிறது, எங்களை விடலாமே. அந்த காவலாளி சொல்கிறார், கண்ணனுக்கு ஏகப்பட்ட அசுரர்களால் ஆபத்துக்கள் வந்துட்டே தான் இருக்குது, கம்சனால் எத்தனையோ ஆபத்துக்கள் கண்ணனுக்கு, அதனால் யாரையும் அப்படி உள்ளே விட முடியாது அப்படிங்கிறார். ஆண்டாள் சொல்கிறா, ஆயர் சிறுமியர் நாங்கள் அப்படிங்கிறா, ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிறா. ஆயர் குலம்னா நம்பிடணுமா, ஏன்னா பூதனை கூட ஆயர் குலத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணாக தான் வந்தா, அழகாக வந்தா. ஒரு அம்மாவுக்கு உரிய அத்தனை லட்சணங்களும் அவளிடத்துல இருந்தது. எல்லாரும் நம்பி கண்ணன் அவளிடத்துல ஒப்படைச்சா, கடைசியில் என்ன பண்ணா, விஷப்பாலையோ ஊட்டினா, அதனால் யாரையும் நம்புறதா இல்லை அப்படிங்கிறான். உடனே ஆண்டாள் மேலும் சொல்கிறா, ஆயர் சிறுமியர், நாங்கள் ஆயர்குல பெண்கள்னு சொல்லிக்கல, சிறுமியர்கள், சின்னவா, நாங்கள் குழந்தைகள், நாங்கள், எங்களால் என்ன ஆபத்து கண்ணனுக்கு அப்படின்னு இவா கேட்குறா. இல்லை பிரளம்பாசுரன் ஒரு அசுரன் குழந்தைகளோட குழந்தைகளாக வந்து தான் கண்ணனையும் பலராமனையும் தாக்கணும்னு நினச்சான், அதனால் குழந்தைகளையும் நம்ப முடியாது அப்படின்னு இந்த காவலாளி சொல்கிறார். அதுக்கு இவா சொல்கிறா, இங்கே பாருப்பா, நாங்களாலாம் ஒன்றும் வரலை,
அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு. அரை பறை அப்படின்னா பறைனா வாசிக்கக்கூடிய வாத்தியம். இவா இந்த நோன்பு நோர்க்கிறதுக்கு இவாளுக்கு அந்த பறைங்கிற வாத்தியம் தேவைப்படுறது. அதை வாசிச்சுட்டே இவா போகணும். அதனால அரைகின்ற பறை, அரையக்கூடிய பறை, அதனால அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படிங்கிறா. மாயன், மாயன்கிற வார்த்தைக்கு ஒரு பாசுரத்தில் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்களாகி எங்கள் இடத்துல தாழ இருந்து பழகக்கூடியவன் அந்த கண்ணன். எப்படி ஒரு சௌலபியத்தோடு பழகுவான் தெரியுமா அந்த கண்ணன். பக்தாள் இடத்துல எவ்வளோ ஆசையாக பழகுவான் தெரியுமா. அதனால் அவன் மாயன் அப்படிங்கிற ஆண்டாள். ஒரு சமயம் நாரதர் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வரார். அப்போது கண்ணன் பவனத்தில் இருக்கிறவா சொல்கிறா, பெருமாள் ஆராதனத்தில் இருக்கார், திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார், யாரையும் இப்போ பார்க்க மாட்டார் அப்படின்னு. நாரதருக்கு ஒரே ஆச்சரியம், உலகமே இவனை தான் சேவிக்கிறது, இவன் யாரை சேவிக்கிறான் அப்படின்னு. அப்போ பெருமாள் உள்ளேருந்து வெளியில் வரார். அப்போ நாரதர் கேட்குறார், கண்ணா நீ ஆராதனம் பண்ணுறனா நீ யாருக்குடா பண்ணுவ அப்படின்னு. என் பக்தர்களுடைய பாத தூளி இருக்கே அதுதான் என்னுடைய ஆராத்திய மூர்த்தி அப்படின்னு கண்ணன் பதில் சொல்கிறான். அவ்வளவு சௌலபியத்தோடு பழகக்கூடியவன் அந்த கண்ணன். அதனால் மாயன் மணிவண்ணன், இந்திர நீல கல்லை போல ஜுவலிக்கக்கூடியவன் அந்த கண்ணன். அந்த மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னலே அப்படின்னா நேத்திக்கே அப்படின்னு அர்த்தம். வாய் நேர்ந்தான்னா நேத்திக்கே கண்ணன் சொல்லிட்டான், பறையை நீங்களே வந்து என்னிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்கள்னு அவன் சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறா. தூயோமாய் வந்தோம், தூய எண்ணங்கள் கொண்டவர்களாக வந்திருக்கோம், அவனை மட்டுமே வேண்டி பெற வேண்டும்னு வந்திருக்கோம், கண்ணன் தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள், அதனால் தூயோமாய் வந்தோம், துயிலெழப்பாடுவான் அப்படிங்கிறா. அப்போது உடனே காவலாளி கேட்குறாரு, என்னது துயில் எழப்பாடுவானா, அப்போ கண்ணனை எழுப்ப போகிறேளா நீங்கோ அப்படின்னு. இல்லைப்பா, துயில் எழுப்ப பாடுவோம்னு சொல்லலை, துயில் எழப்பாடுவான்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணனா எழுந்துப்பான் இல்லையா, அவன் கண் மலர்ந்து எழுந்துக்கிற சமயத்தில் அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடி அவன் விழித்தெழுகின்ற அழக ரசிக்கணும்னு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறா. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படிங்கிறா. இங்கே பாருப்பா, நாங்கள் பெருமாளை சேவிக்கணும்னு வந்திருக்கோம், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படிங்கிறா. அதாவது என்னென்னா, உன் வாயால் எடுத்தெடுப்பில் முதலையே போகக்கூடாது, உள்ளே போய் பெருமாள் சேவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாத. மாற்றாதே அம்மானா மறுத்து பேசாதே. அம்மா அப்படின்னா தலைவனேன்னு அர்த்தம். கைங்கரியப்பரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். அதனால் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா, தலைவனே, அதனால் நீ மறுத்து சொல்லாத, முதலையே போகக்கூடாதுன்னு சொல்லாத அப்படிங்கிறா. இப்படி சொன்னா உனக்கே தெரியும் இல்லையா, ஜெய விஜயாளுக்கு என்ன நடந்தது. சனகாதி முனிவர்கள் போனால் அவளை ஜெய விஜயர்கள் உள்ள அனுமதிக்கலை. கடைசியில் சாபமாக ஆகி 3 ஜென்மா பூமியில் அவதாரம் பண்ணி பெருமாள் கையாலேயே சாப விமோச்சனமும் ஆகணும்னு அவளுக்கு விதிக்கப்பட்டது. அந்த மாதிரி எதுவும் ஆகணுமா உனக்கு, அந்த சாபம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, அதனால் எங்களை உள்ளே விடக்கூடாதான்னு இவ கேட்க, இப்போ இவர் பயந்துட்டார். இவ என்னப்பா சாபம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறா, அதனால் நீங்களே உள்ளே போயிடுங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த காவலாளி. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, நீ நேச நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு. அவாவா யார் யார் எதை பண்ணணுமோ அவா பண்ணாதான் அழகு. இந்த கைங்கரியம் உனக்கானதுன்னு பகவான் உனக்கு கொடுத்துருக்கார், அதை நீ பண்ணுற, அதனால் அதை நாங்கள் மதிக்கிறோம், அதுக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்போம், அதனால் நீயா திறந்து விட்டாதான் நாங்கள் உள்ளே போவோம் அப்படிங்கிறா. நேச நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அந்த கதவுக்கு கூட கண்ணன் கிட்டக்க அத்தனை நேசம் உண்டு. ஆயர்பாடியை பொறுத்த வரைக்கும் புல் பூண்டு செடி கொடி மரம் மண் ஆநிறைகள் மலைன்னு எல்லாத்துக்குமே கண்ணன் இடத்துல அவ்வளவு ஆசை. அதனால் அப்பேற்பட்ட கண்ணனை காப்பாற்றணும்னு தானே அந்த கதவு கூட அங்கே நிலைச்சு நிற்கிறது. அதனால் நேச நிலை கதவம், அந்த கதவை நீ கொஞ்சம் நீக்கணும்னா திறந்து விடணும் அப்படிங்கிறா. நேச நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் பாட, இந்த காவலாளியும் கதவை திறந்து விடுறார். இப்போது ஆண்டாளும் அவளது தோழிகளும் உள்ளே போகிறா. போய் அடுத்து யார் யாரை எழுப்ப போகிறா அப்படிங்கிறத நாளைய தினம் பாசுரத்தில் அனுபவிப்போம். இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறச்சே ஆண்டாள், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கு அப்படிங்கிறா. நேய நிலை கதவம்னு சொல்லலாம், நேச நிலை கதவம்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒரே பொருள் தான். இப்படி அந்த வாயிற் காப்பாளன் இடத்துல சொல்கிறா, எங்களை உள்ள அனுமதிக்கணும், எடுத்த எடுப்பிலே உள்ளே போகக்கூடாதுன்னெல்லாம் சொல்லாத, எங்களை உள்ள அனுமதி அப்படிங்கிறா. ஆயர் சிறுமியரோ முக்கு, நாங்களோ ஆயர் குலத்தை சேர்ந்த சிறுமியர்கள் அப்படிங்கிறா. அதே மாதிரி தான் ஒரு இடைய ஜாதியை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கும் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கல. இதே மாதிரி தன்னையும் கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாளான்னு எங்கினார்.
கடைசியில் பெருமாளே அவருக்காக அனுகிரகம் பண்ணினான். அந்த ஒரு பாகவதருடைய சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். அவருடைய பெயர் கனகதாசர். வாழ்க்கையில் நம்ம யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? யாரை திருப்திப்படுத்துறதுக்கு வாழணும் அப்படின்னு. நிஜத்தில் பார்த்தா யாரையுமே திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஆனால் வாழற வாழ்க்கை எப்படி வாழணும்னு இந்த மகான்கள் எல்லாம் சொல்கிறா. கண்ணன் திருவுள்ளம் உகக்கும்படி வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு இந்த மகான்கள் எல்லாரும் சொல்கிறா. இந்த காலத்தில் நம்மளை கூட எல்லாரும் சொல்கிறது உண்டு இல்லையா? டோன்ட் பி அ பீப்புள் ப்ளீசர் அப்படின்பா. அதாவது எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு வாழாதீங்க ஒன்று. எஸ், யூ ஷுடன்ட் பி அ பீப்புள் ப்ளீசர். அதுக்கு பதிலாக எப்படி இருக்கலாம் அப்படின்னா பெருமாள் ப்ளீசராக இருக்கலாம். பெருமாள் ப்ளீசராக இருக்கிறது ஒன்று தான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கரை ஏறுவதற்கான ஒரே உபாயம். அவனை மட்டும் திருப்திப்பட வைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்கணும். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி நம்ம வாழ்ந்தாலே நம்ம சரியான பாதையை நோக்கி தான் பயணிப்போம்ங்கிறது நிதர்சனமான உண்மையாயிடுறது. அதனால் கனகதாசர் அப்படிங்கிற இந்த மகான் யார் அப்படின்னா, கர்நாடக தேசத்தில் பக்தி விருத்தி அடைஞ்சுட்டே வந்துட்டு இருந்தது. அங்கே உடுப்பி க்ஷேத்திரத்தில் கண்ணன் குழந்தையா சின்ன கண்ணனாக கையில் மத்தோட எழுந்தருளியிருக்கான். அந்த உடுப்பி க்ஷேத்திரத்தில் பல பக்தர்கள் வாழ்ந்து வந்த காலம் அது. அதில் கனகதாசர் அப்படிங்கிற மகானும் ஒருத்தர். இவர் யார் அப்படின்னா, விதுரருடைய அவதாரம் தான் இந்த கனகதாசர். எப்போவுமே முன்னாடி இருந்த யுகங்களில் அவதாரம் பண்ண பல மகான்கள் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணுறா. பெருமாளினுடைய சங்கல்பத்தினால திரும்பி திரும்பி இந்த பூமியில் அவதாரம் பண்ணி மகாபுருஷர்களாக அவதார புருஷர்களாக பிறந்து நம்மள மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்களை எல்லாம் கரையேற்றணும் அப்படின்னு பக்தி மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்துட்டு திருப்பியும் பெருமாள் இடத்துலையே போய் சேர்ந்துடுறா. அப்படி ஒரு மகான் தான் இந்த கனகதாசர். குலத்தால் தாழ்ந்தவர் அப்படின்னு அப்போ இருந்த சமூகத்தால் கருதப்பட்டார் அவர். பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாதி தான். ஒன்று பக்தி கொண்டவர்கள், இன்னொன்று பக்தி அற்றவர்கள், அவ்வளவுதான். வேறு எந்த ஜாதியும் பக்தி மார்க்கம் பார்க்காது. ஆனால் அப்போ இருந்தவா இவருடைய குலத்தை வச்சு அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அவர் பிறந்தது ஒரு ஆட்டு இடையனாக. அந்த ஜாதியில் தான் அவருடைய அவதாரம் நடந்தது. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஞானமும் பக்தியும் கூடவே இருந்தது. அவர் அவதார புருஷருங்கிறதுனால குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அவரோடவே ஞானமும் பக்தியும் இருந்துகிட்டே இருந்தது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கட்டத்தில் அவருக்கு பணம் காசெல்லாம் இருந்ததாக சொல்கிறது உண்டு. சொத்துக்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்காகன்னு தானம் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக கருதினார் அவர். பெருமாள் இடத்துல பக்தி செலுத்துறதுக்கு இந்த சொத்தும் பணமும் பேரும் புகழும் பதவியும் ஒரு தடைன்னு நினச்சார் அவர். இந்த மகான்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம். அவளை பொறுத்த வரைக்கும் பணம் காசுங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவளை பொறுத்த வரைக்கும். அதனால் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார், தீத்துட்டு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனாகவே இருந்துட்டு இருந்தார். ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ப்பார். இந்த ஆடு எல்லாத்தையும் மேய விட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு மானச பூஜையில் ஈடுபடுவார். அது என்ன மானச பூஜை அப்படின்னா, ஃபிசிக்கலாக எந்த பூஜையும் கிடையாது. கண்களை மூடிண்டு யோகத்தில் இருந்துட்டே பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது. இந்த பூஜையில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நிஜத்தில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பெருமாளுக்கு 4 கலசத்தில் பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ணலாம், சந்தன காப்பு சாத்தலாம், ஒரு 10 கூடை இளநீரை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே லிமிட்டெட், ஒரு அளவு வரைக்கும் தான் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் மானசீக பூஜையில் என்ன விசேஷம்னா, சஹஸ்ர கலசங்களை கொண்டு பாலபிஷேகம் பண்ணலாம். எவ்வளோ வேணா தேனை பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம், எவ்வளோ வேணா சந்தனத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம். கற்பனைக்கு ஏது ஈடு என. அதனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இல்லையா? அதனால் எவ்வளவு தோன்றதோ, என்னென்ன ஆசை ஏற்படுறதோ அப்படியெல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம், பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம், பெருமாளை ஆற தழுவிக்கலாம். நிஜத்தில் பெருமாளை தொட முடியுமா, அவ்வளோ கிட்ட போக முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கற்பனையில் கிடையாது. கண்ணனை எப்படி அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கலாம். அப்படி ஒரு கற்பனை தான் நம்மளுக்கு ஒரு சக்தி, ஒரு வரம். அந்த கற்பனையை அவர் உபயோகிச்சுட்டார். அதனால் எப்போவுமே மானசீகமாக பூஜையில் ஈடுபடுறது அப்படின்னு அவருக்கு ஒரு வழக்கம். அதுக்கு அவர் பார்த்த உத்தியோகமும் அவருக்கு சரியாக அமைஞ்சுடுத்து. ஏன்னா வேலை பாட்டுக்கு வேலை நடக்கும், இவர் பாட்டுக்கு இவரோட பூஜையில் ஒரு ஓரத்தில் ஆழ்ந்திருப்பார். அப்படி ஒரு சமயம் பூஜையில் அவர் ஆழ்ந்திருக்கார். மாடுகளும் ஆடுகளும் மேய்ஞ்சுன்னு இருக்கு. அப்போது அந்த வழியாக வியாசராஜர் அப்படிங்கிற ஒரு ராஜகுரு
கிருஷ்ணதேவராயர் இருந்தார் இல்லையா கர்நாடகாவில், அவருடைய ராஜகுரு தான் இந்த வியாசராயர். அவர் அந்த பக்கமாக வந்துட்டுருக்கார். அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பல்லக்கில் ஏழை பண்ணிட்டு வரா. அப்போ அப்படி வரச்சே அந்த இடத்துல பார்த்தா ஒரே துளசி மயமாக இருக்குது. துளசி வனமாகவே காட்சி அளிக்கிறது. அவ்வளவு துளசி. பொதுவாக இந்த ஹரிபக்தர்கள் எல்லாருக்கும் துளசியை பார்த்தா அத்தனை ஆசை ஏற்பட்டுடும். பார்த்த உடனே என்ன தோணும் அவளுக்கு, இது அத்தனையும் மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தினா எத்தனை அழகாக இருக்கும். இதுதான் அவளுக்கு தோணக்கூடிய முதல் சிந்தனை. எப்போவுமே ஏதாவது ஒரு புஷ்பத்தை நம்ம பார்த்தோம்னா கூட பெருமாளுக்கு சாத்திட்டு நம்ம சாத்திக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் கடையில் எங்கேயோ வெளியில் வாங்குவோம். வாங்கினா அப்போது அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சாத்த முடியாது இல்லையா. அங்கே எங்கேயும் பக்கத்தில் கோவில் இருக்கணும், இல்லை ஒரு படமாவது இருக்கணும், எதுவும் இல்லை, ஆனால் நம்ம வச்சுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம தலையில் சூட்டிக்கணும் அப்படின்னா, அப்போ கூட அந்த புஷ்பத்தை கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூட்டிண்டோம் அப்படின்னா அந்த பூவும் பெருமாளை அடையும். அதோடைய ஜென்மமும், அது ஜென்மா எடுத்ததோடைய பலன் என்னவோ அதை அந்த புஷ்பமும் அடைஞ்சிடும். அதனால் அதை இந்த இடத்துல வியாசராயர் நமக்கு சொல்லித்தரார். ஏன்னா இவர் இந்த துளசி எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு இது எல்லாத்தையும் பெருமாளுக்கு கொண்டு சாத்தணும்னு தோன்றுறது. ஆனால் இவருக்கோ போகணும், எங்கேயோ ஒரு வேலையாக கிளம்பின்னு இருக்கார், போயின்னு இருக்கார். நிறுத்தி இத்தனை துளசியும் பறிச்சுட்டு போக முடியாது. அதனால பார்த்தார், இத்தனை துளசியும் கிருஷ்ணா அர்ப்பணம், கண்ணா உனக்கே அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டார் மானசீகமாக. இவரும் என்ன பண்ணுறார், கண்களை மூடிக்கொண்டு யோகத்தில் இந்த துளசி அத்தனையும் அந்த அழகான குட்டி குழந்தை கிருஷ்ணன் இருக்கானே உடுப்பி கண்ணன், அவனுக்கு சாத்த போகிறேன் அப்படின்னு மாலையாக தொடுத்து அந்த கண்ணனுக்கு மானசீகமாக சாத்துறார் வியாசராயர். அப்போது அந்த மாலை ரொம்ப அழகாக படிஞ்சு பெருமாள் திருமேனியில் அழகாக தெரியறது. ஒரு பக்கம் தோளில் ரொம்ப அழகாக உட்காந்துருத்து அந்த மாலை படிஞ்சு, இன்னொரு பக்கம் தோளில் அப்படியே நெட்டிண்டு நிற்கிறது. தோளில் ஏனோ அந்த மாலை உட்காரலை, படியலை. இவருக்கு புரியல, ஏதோ தோஷம் பட்டுடுத்தோ அப்படின்னு மாலையை திருப்பி மானசீகமாகவே, இது அத்தனையுமே மானசீகமாக பண்ணிட்டு இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாலையை உடனே எடுக்கிறார், புரோக்ஷனம் பண்ணுறார், திருப்பியும் மாலையை சாத்தி பார்க்குறார். எத்தனை வாட்டி இதை திருப்பி திருப்பி பண்ணாலும் ஒரு பக்கத்து தோளில் அழகாக உட்கார்றது, இன்னொரு பக்கம் மாலை உட்காரவே இல்லை, அப்படியே நிற்கிறது. இவர் யோசிக்கிறார், இதுக்கு என்ன காரணம் தெரியலையே, இது ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு. அப்போது பல்லக்கு தூக்கின்னு வந்துருக்காளே, ஏழை பண்ணிட்டு வராளே அந்த பண்டிதாளை பார்த்து கேட்குறார், உங்கள் யாருக்காவது இதோட காரணம் புலப்படுறதா சொல்லுங்கோ, ஏன் பெருமாளோட தோளில் அந்த மாலை அமர மாட்டேங்கிறது, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். பொதுவாக இந்த பண்டிதாள்லாம் குரு ஏதாவது கேட்டார்னா அதுக்கு அவள் கட்டாயம் பதில் சொல்லணும். இவா யோசிக்கிறா, இவா சொல்கிறா, சாஸ்திரத்தில் ஏதாவது சந்தேகம்னா பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கோம். ஆனால் இதுவோ உங்கள் தியானத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தேகம், இதுக்கு எப்படி எங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறா. சொல்லிட்டு பின்னாடியே சொல்கிறா, ஆனால் ஒரு பதில் கொடுத்தா அது அபச்சாரமாக பட்டுடும், அபச்சாரமாக போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டதுனால நாங்கள் பதில் சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தியான சக்தி போரலையோ, அதனால தான் தியானத்தில் இந்த மாதிரி நடக்கிறதோ அப்படின்னு எங்களுக்கு தோன்றது அப்படின்னு அந்த பண்டிதாளெல்லாம் சொல்கிறா. இன்னொருத்தராக இருந்தால் கோவப்படுவா. ஆனால் வியாசராயர், இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எனக்கும் அப்படி தான் தோன்றுறது, ஒருவேளை தியான சக்தி போரலை போல் இருக்கு எனக்கு, அதனால தான் கண்ணனுக்கு ஒரு பக்கம் மாலை அப்படி நிற்கிறது, அமர மாட்டேங்கிறது அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். இந்த இடத்துல கூட பாருங்க, இந்த மகான்களுக்குள்ள ஒத்துமை. ஆண்டாள் சொல்கிறாளே, நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொன்னா இல்லையா போன பாசுரத்தில். அதே மாதிரி இவர் தன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு தானே நினச்சிக்கிறார். இத்தனைக்கும் குரு ஆச்சாரிய பீட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மகானவர். அவர் ஒத்துக்கிறார், ஆமாம் என் மேலே தான் தப்பு இருக்கும், தியான சக்தி தான் போரலை அப்படின்னு சொல்லிக்கிறார் வியாசராயர். அப்போது தூரேந்து தலையில் முண்டாசு கட்டிண்டு கையில் ஒரு தடியோட கனகர் ஓடி வரார். அவர் இத்தனை நாளி ஒரு மரத்தடியில் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு யோகத்தில் இருந்தார். இப்போ திடீர்னு இந்த பல்லக்கு நோக்கி ஓடி வரார். சுவாமி சுவாமின்னு கத்திண்டே வரார். இவா பல்லக்கு சுமந்துட்டு போகிறவா இதை கவனிக்கவே இல்லை. ஆனால் மேலே இருக்கிற வியாசராயர் அந்த திரையை விளக்கிட்டு எட்டி பார்த்தா கனகர் ஓடி வரார், தலை தெறிக்க ஓடி வரார். உடனே இவர் பல்லக்கு நிறுத்த சொல்கிறார், அவளும் நிறுத்துறா. வியாசராயர் கனகரை பார்த்து கேட்குறார், யார்ப்பா நீ, என்ன எதுக்குப்பா நிறுத்துற, இப்படி வேக வேகமாக வரியே, என்ன விஷயம் அப்படின்னு. கனகர் என்ன பண்ணார், ரொம்ப எட்டியே நின்றுட்டார். ஏன்னா அவருக்கு அந்த குலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரை தடுக்கிறது. அதனால் தூரையே நின்றுண்டு வியாசராயர்கிட்ட பேசுகிறார். சுவாமி, அடியனுடைய பெயர் கனகன், இந்த இடத்துல ஆடுகளை மேய்ச்சுருக்கேன், ஆட்டு இடையன்னா, உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு வந்திருக்கேன். ஆனால் அடியனுடைய குலம் இப்போ ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்களோ ஒரு பிரம்மஜானி, உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு சங்கோஜமாக இருக்குது. வேதம் அனைத்தும் கற்ற ஒரு மகான் பக்கத்தில் வந்து நெருங்கி பேசுறதுக்கு கூட சங்கோஜமாக இருக்குது. அதனால் எட்டி நின்னே பேசுகிறேன் அப்படிங்கிறார். பரவாயில்லப்பா, என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு வியாசராயர் கேட்குறார். அதுக்கு கனகர் சொல்கிறார், நீங்கள் சாத்தின அந்த துளசி மாலை
ஒரு பக்கம் அழகா பெருமாளுடைய தோள்ல உட்கார்ந்துன்றது, இன்னொரு பக்கம் உட்காரல. காரணம் பெருமாளுடைய கரத்துல மத்து இருக்கு. கடக்கோல். உடுப்பி கிருஷ்ணன் கையில மத்து இருக்கும் இல்லையா? அந்த மத்துல அந்த துளசி மாலை மாட்டின்ருக்கு. அதனால அந்த பக்கம் மட்டும் சரியா அந்த மாலை பதியவே இல்ல. அந்த மாட்டின்னு இருக்கிறத சரி பண்ணி விட்டுட்டோம்னா, அந்த பக்கத்து மாலையும் அழகா பெருமாளுடைய திருமேனில பதிஞ்சிடும் அப்படின்னு கணக்கர் சொல்றார். இத கேட்ட வியாசராயருக்கு மேனி சிலிர்த்தது. வேதம் பயின்ற பண்டிதாளால பதில் சொல்ல முடியல. காரணம் அவளுக்கு தெரியல. எங்கேருந்தோ வந்த ஆட்டு இடையனாக வந்த இவர் பதில் சொல்றாரேன்னு பார்க்குறார். அப்போ உனக்கு எப்படிப்பா இது தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறார் வியாசராயர். அதுக்கு உடனே கணக்கர் சொல்றார், அடியேனும் யோகத்துல பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்க பெருமாளுக்கு இந்த துளசி மாலையை சாத்துறத பார்த்தேன். அப்போ அந்த மத்துல அது மாட்டின்றதையும் பார்த்தேன். அதனால நீங்களே சரி பண்ணணுங்கிறதுக்காக உங்களிடத்திலேயே வந்து சொல்றேன். நீங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தின்னு இருக்கிறச்சே தான் அடியேனும் பெருமாளுடைய திருவடியில துளசியை சமர்ப்பிச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் இதை கவனிச்சேன். அதனால தான் உங்களிடத்துல வந்து சொன்னேன் அப்படின்னாராம். அப்போவே வியாசராயருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இவர் ஒரு மகா ஞானி, ஒரு அவதார புருஷன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். அவர் யோகத்துல அவர் பூஜை பண்ணார், இவர் யோகத்துல இவர் பூஜை பண்ணார். அவருக்கு தனியா பெருமாளுடைய சாட்சாத்காரம் ஆகியிருக்கும், இவருக்கு தனியா பெருமாளுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கலாம். அது எப்படி ரெண்டு பேருடைய அனுபவமும் இன்னொருத்தருக்கு தெரிகிற மாதிரி நடக்கலாம்? கனகதாசருடைய அனுபவம் தனி, வியாசராயருடைய அனுபவம் தனி. அவர் ஒரு மானசீக பூஜை, இவர் ஒரு மானசீக பூஜை. ஆனால் கனகதாசருக்கு எப்படி வியாசராயருடைய மாலை அங்கே மாட்டின்றது அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த இடத்துல இவாள்லாம் வெவ்வேறு மகான்களாக இருக்கலாம், ஆனால் அவள் எல்லாருடைய ஹிருதயமும் ஏக ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் ஓடுறது ஒரே ஒரு விஷயம்தான். அவளுடைய லட்சியமும் ஒன்றே ஒன்று தான், குறிக்கோள் கண்ணன், அவ்வளோதான். அதனால் எல்லா மகான்களும் ஏக ஹிருதயமாக இருக்கிறதுனால தான் இவா என்ன நினைக்கிறாங்கிறது அவளுக்கு தெரியறது. ஒன்றும் இல்லை, அல்பமான லௌகீக வாழ்க்கையிலேயே நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினச்சின்னு இருக்கிறச்சேவே எதிர இருக்கிறவா அதை வார்த்தையாக சொல்லுவா. அப்போ என்ன சொல்லுவோம்? நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ அதை சொல்லிட்டியே அப்படின்னு கேட்போம் இல்லையா? நமக்கே அந்த மாதிரி நடக்கிறச்சே இவாள்லாம் மகான்கள். அவளுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இல்லையா? அப்படி இவர் என்ன நினைச்சாரோ, இவர் என்ன அனுபவத்தை பார்த்தாரோ அதே அனுபவத்தை கனகதாசரும் பார்த்தார் அப்படின்னா, அதையே அவரும் அனுபவிச்சார் அப்படின்னா, அந்த மகான்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அவளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதும் இதுலேருந்து நம்மளுக்கு காண கிடைக்கிறது. வியாசராயர் சொல்றார், அப்பா நீ ஒரு ஆட்டு இடையன்லாம் இல்லை, பிறக்கும் போதே ஞானி பாணி, நீயே எட்ட நின்று பேசணும், என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு அழைச்சிக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், நீ ஒரு மகா புருஷன், அதனால் என் கூடவே வந்துரு அப்படின்னு அழைச்சின் வந்து அவருடைய உபாசன மூர்த்தி அந்த பெருமாளுக்கே சன்னதியில் கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை கனகதாசருக்கு கொடுத்தார் வியாசராயர். அது என்ன கைங்கரியம் அப்படின்னா, பெருமாள் சன்னதியில் இருந்துட்டு நகரி அப்படிங்கிற வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய கைங்கரியத்தை கனகதாசருக்கு கொடுத்தார். இது மட்டும் இல்லை, தினமும் வியாசராயர் பெருமாளுடைய பூஜை முடித்த உடனே முதல் தீர்த்தத்தை கனகருக்கு தானே தன் கையால் கொடுப்பாராம். அதை பார்த்து அங்கே இருந்த பண்டிதாளுக்கெல்லாம் இது பிடிக்கல. இது என்ன ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, ஏதோ நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியல, ஒரு ஆட்டிடையன் பதில் சொல்லிட்டான், அதுக்காக கூட்டின்னு வந்து நகரி வாத்தியம் வாசிக்கிற கைங்கரியத்தை கொடுக்குறார், அடுத்து முதல் தீர்த்தத்தையும் அவனுக்கே கொடுக்குறார், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயின்னு இருக்கே அப்படின்னு அவளுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கல, ஒரு பொறாமை ஏற்படுறது. இதெல்லாம் வியாசராயருக்கு தெரியறது. ஒரு சமயம் வியாசராயர் முடிவு பண்ணார், இவா எல்லாருக்கும் கனகதாசரை பற்றி புரிய வைக்கணும் அப்படின்னு யோசித்தார். அப்படி இருக்கிறச்சே ஒரு சமயம் ஒரு ஏகாதசி அன்றைக்கு இவா எல்லாரும் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கிறதுங்கிறது வழக்கம். நிர்ஜலமாக உபவாசம் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்த வகையில் உபவாசம் இருக்கிறதாக அர்த்தம். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டார், இங்கே பல பேர் கைங்கரியம் பண்ணுறவா இருக்கேங்கோ, பெருமாளை ஏழை பண்ணணும், பெருமாளுக்கு பல வகையில் சரீரத்தை கொண்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறச்சே சுத்த உபவாசம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக போயிடும், யாருக்காவது மயக்கம் கூட வரலாம். அதனால ஒரே ஒரு உபாயம் இதுக்கு வச்சுக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்கோங்கோ, யாரும் நிர்ஜலமாக இருக்க வேண்டாம், ஏன்னா நீங்கள் எல்லாரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வியாசராயர் சொல்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடுத்தார். ஆளுக்கு ஒரு வாழைப்பழம், யாரும் இங்கே உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாது, தனியாக போய் ஏகாந்தமாக மறைவாக யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா பல பேர் உபவாசம் இருக்கா, அதனால எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட வேண்டாம், இந்த கைங்கரிய பலர்கள் மாத்திரம் தனியாக போய் எங்கேயாவது மறைவாக இருந்து சாப்பிட்டுட்டு வாங்கோ, யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆளாளுக்கு ஒரு ஒரு மூளைக்கு போனால் உட்காண்டா, பழத்தை பிரித்தா சாப்பிட்டா, தோலை தூக்கி போட்டா, கையெலமெண்டா, நேராக வந்து வியாசராயர் முன்னாடி எல்லாரும் தரையில் உட்காந்துட்டா.
கடைசியாக கனகதாசர் வந்தார். பழத்தை அப்படியே எடுத்துன்னு வந்தார். வியாசராயர் முன்னாடி அந்த பழத்தை வச்சுட்டு ஓரமாக போய் நின்றுட்டார். வியாசராயர் கேட்குறாரு, ஏன்பா கனகா, நீ மட்டும் பழத்தை சாப்பிடலையா அப்படின்னு. உடனே அதுக்கு கனகர் பதில் சொல்கிறார், நீங்கள் யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காத இடத்துல போய் இருந்து இந்த பழத்தை சாப்பிட சொன்னேள். எனக்கு அந்த மாதிரி சூன்யமாக எதுவுமே தெரியல, எல்லாமே பூரணமாக தான் தெரியறது அப்படின்னார். என்ன பூரணமாக தெரியறது அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் கண்ணன் இருக்கான். கண்ணனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை எப்படி பண்ணுறது? அதுவும் கையில் பழத்தோட போச்சே, இந்த மாமா கையில் ஏதோ வச்சுன்னு இருக்காளே, ஏதோ மம்மு வச்சுன்னு இருக்காளேன்னு அந்த குட்டி கண்ணன் பின்னாடியே வரானாம். இவர் எந்த பக்கம் போனாலும் கண்ணன் சுற்றி 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 வர மாதிரியே இருக்கான் கனகதாசருக்கு. அப்படி இருக்கிறச்சே அவனுக்கு தெரியாமல் என்னத்தை பண்ண முடியும்? அதனால அந்த பழத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னாராம். இப்போ வியாசராயர் இவா எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், அவனை ஞானின்னு சொன்னால் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் கோவம் வருதே, பொறாம வருதே. பார்த்தேளா, எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாளை பார்க்கணுங்கிற ஞானம் ஒருத்தருக்கு படிச்சுட்டா வந்துடாது. அது அனுபவத்தில் இருக்கணும், அதே சிந்தனையாக இருக்கணும், அதே யோசனையில் இருக்கணும், அதே நினைப்பில் இருக்கணும். அப்போதான் அது அவளுக்கு நடைமுறையிலையும் வரும். படிச்சுட்டா மட்டும் வந்துடாது அப்படின்னு வியாசராயர் இவா எல்லாருக்கும் சொல்கிறார். அப்படி சொல்லியும் அங்கே இருந்தவாளுக்கெல்லாம் அது பெருசாக புரியலை, அதை அவள் ஏற்றுக்கிற நிலைமையிலையும் இல்லை. பார்த்தார், இதுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வகையாகவும் இவாளுக்கு புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணார் வியாசராயர். அடுத்த நாளே துவாதசி அன்னைக்கு ஆச்சாரிய பீடத்தில் வந்து அமர்ந்தார் வியாசராயர். கைகளை மூடின்னு இருக்கார், இறுக்கி மூடின்னு இருக்கார். சிஷ்யர்கள் எல்லாரும் கீழே உட்காந்துன்னு இருக்கா. அவளை பார்த்து கேட்குறார், என் கைக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சிஷ்யன் சொல்கிறார், இன்னைக்கு துவாதசி இல்லையா, அதனால உங்கள் கைக்குள்ளே நெல்லிக்காய் வச்சுருப்பேள் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார் இல்லை. இன்னொரு சிஷ்யன் எழுந்து சொல்கிறார், அப்படி இறுக்கி மூடின்னு இருக்கிறத பார்த்தாலே தெரியறது அது நெல்லிக்காய் இல்லை, சுண்டக்காவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, உள்ளுக்குள்ளே ஏதோ ரூபா இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிறார். கடைசியாக வியாசராயர் கனகதாசரை பார்த்து கேட்குறார், ஏன்பா கனகா, நீ சொல்லு, என் கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. அவர் கைக்குள்ளே என்ன இருக்குது இல்லைன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் கனகர் ரொம்ப சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொன்னார். குருவினுடைய கைக்குள்ளே வாசுதேவன் இருக்கான் அப்படின்னர். இப்போ இதை யாராலையாவது மறுப்பு சொல்ல முடியுமா? மறுத்து சொல்லிட்டா குருவோட கைக்குள்ளே பகவான் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். பெருமாள் எல்லாத்துலேயும் இருக்கான் அப்படின்றச்சே குருவோட கைக்குள்ளே பெருமாள் இருக்க மாட்டானா? அதனால் மறுப்பே சொல்ல முடியாதபடி ஒரு பதில் கொடுத்தார் கனகதாசர். அது ஒன்று, அவருடைய சாமர்த்தியத்தையும் புத்தி கூர்மையும் காட்டுறதுங்கிறது ஒன்று. இதுக்கு இன்னொரு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, குருவின் கரத்தில் தான் பகவான் இருக்கான். அந்த குரு தான் பகவானை நம்மிடத்துல கொடுத்து நம்மளையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறவர். அதனால் கட்டாயம் குருவோடைய கரத்துக்குள்ள பெருமாள் இருக்கான்றது உண்மை. அதையும் புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பதில் சொன்னார். இங்கேயும் நம்ம மகான்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்கலாம். நம்மாழ்வாரினுடைய அழகான திருவாய்மொழி பாசுரம், எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படிங்கிறார் ஆழ்வார். எல்லா இடத்துலையும் கண்ணன் இருக்கான்னு குழந்தை பிரகலாதன் சொன்னான். இரண்யன் தூணை உடைச்சான், உள்ளேந்து பெருமாள் வந்தார். அப்படி இருக்க இப்போ வியாசராயர் கையில் வாசுதேவன் இருக்கான் அப்படின்னு கனகதாசர் சொல்லிட்டார். வியாசராயர் தன்னுடைய கையை இப்போ திறக்கிறார். திறந்தா அவருடைய கைக்குள்ள வாசுதேவ சாலக்கிராமம் இருந்தது. அப்போ வியாசராயர் எல்லாரையும் பார்த்து கேட்குறார், இப்போ புரியறதா இவனுடைய மகிமை என்னன்னு? இன்னுமா நீங்கள் குலத்தை பார்த்து ஒருத்தரை வந்து ஒதுக்க போறீங்கோ அப்படின்னு தன் சிஷ்யர்களை பார்த்து கேட்குறார். இப்படி வியாசராயர் தன் சிஷ்யனுக்காக பல வகையில் பல இடங்களில் பல பேர்கிட்ட பேசிகிட்டே வரார். அவருடைய மகத்துவம் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஒரு காலகட்டத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. பல மகான்கள் போராடி அந்த கட்டுப்பாடை தகர்த்தெறிந்தா. அதில் முக்கியமாக நம்ம நினைக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்ரீபாஷ்யக்காரரான சுவாமி ராமானுஜர். மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருந்த செல்வப்பிள்ளை அப்படிங்கிற அந்த பெருமாளினுடைய விக்கிரகமானது டெல்லி சுல்தானுடைய அரண்மனையில் அவளால் கவர்ந்து செல்லப்பட்டது. ராமானுஜர் போய் அந்த பெருமாளை அங்கேருந்து மீட்டு கொண்டு திருப்பியும் திருநாராயணபுரத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறார். அப்போ இவ வந்துருக்கா. ராமானுஜரும் ராமானுஜருடைய சிஷ்யர்களும் செல்வப்பிள்ளை விக்கிரகத்தை ஏழை பண்ணிட்டு வரா. அந்த பெருமாள் திருமேனியில் விலையுயர்ந்த ஆபரணங்கள் நிறைய இருந்தது. அப்போது அந்த காட்டு வழியாக வந்துட்டுருக்கிறச்சே ஒரு கொள்ள கூட்டம் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் பறிச்சுண்டு போகணும்னு வரா. அப்போது அந்த காட்டு பகுதியில் இருந்த சில பறையர்கள், பறை வாசிக்கிறவா, அந்த குலத்தை சேர்ந்தவா,
வந்து சண்டை போட்டு இந்த கொள்ளையர்களை அடித்து விரட்டிட்டு ராமானுஜருக்கும் அவருடைய சிஷ்யருக்கும் இந்த செல்வப்பிள்ளை பெருமாளுக்கும் பாதுகாப்பாக துணையாக திருநாராயணபுரம் கோவில் வரைக்கும் வந்தா. அப்போது சுவாமி ராமானுஜர் இவா மேலே இருந்த மரியாதையிலையும் அன்பிலையும் அவளுக்கு ஒரு உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, அன்னிலேருந்து அவளுக்கு திருக்குலத்தோர் அப்படிங்கிற ஒரு நாமம் ஏற்பட்டது. அதை வழங்கினது சுவாமி ராமானுஜர். அவளுக்கு பெருமாளை சேவிக்கக்கூடிய வாய்ப்பையும் ராமானுஜர் அந்த கோவிலில் ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி பல மகான்கள் பல புரட்சிகள் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஜாதி அப்படின்னு பேதம் பார்த்து மனுஷால பிரிக்கக்கூடாது, பக்தி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு. ராமானுஜருடைய சரித்திரத்திலேயே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு முறை சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு யாத்திரையாக போகிறார், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு. அப்போது அவரும் அவர் சிஷ்யர்களும் போகிறா. எங்கேயோ வழி மாறிடுத்து, வழி தெரியல அவளுக்கு. அப்போது அங்கே பக்கத்தில் வயலில் ஏற்றம் இறைச்சின்னு இருக்கார் ஒரு விவசாயி. அந்த விவசாய இடத்துல போய் சுவாமி ராமானுஜர் கேட்குறார், ஏன்பா திருமலைக்கு போகிறதுக்கு வழி எப்படி அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த விவசாயி சொன்னாராம், தோ இந்த வடக்கே போனீங்கன்னா திருமலை வந்துடும் அப்படின்னாராம். உடனே ராமானுஜர் அங்கேயே விழுந்து அந்த விவசாயியை சேவிச்சார். கூட இருந்த சிஷ்யாலாம் கேட்டாலும், என்ன சுவாமி அவரை சேவிக்கிறேளே அப்படின்னு. சுவாமி ராமானுஜர் சொல்கிறார், வைகுண்டத்துக்கு வழி காட்டுறவாள அமானவ புருஷன் அப்படின்னு சொல்லுவா. திருமலை அப்படிங்கிறது கலியுகத்துக்கு வைகுண்டம் போன்றது. கலியுக வைகுண்டம்னாலே அது திருமலை தான். அதனால் அந்த திருமலைக்கு இவர் வழிகாட்டியிருக்காரே, அப்போ இவர் ஒரு அமானவ புருஷன் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜர் அவரை விழுந்து சேவிச்சார். இப்படியாக இந்த மகான்கள் எல்லாரும் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்களாக தான் இருந்திருக்கா. அப்படி இருக்க ஒரு சமயம் உடுப்பி க்ஷேத்திரம் கனகதாசருக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அவர் எப்பவுமே வெளியில் பெருமாள் சன்னதி வாசலை நின்றுண்டு தான் பெருமாளை நினச்சி ஆடுவார். கோவில் வாசலில் நின்றுருக்கார், கையில் வீணை காலில் சலங்கை கட்டின்னு இருக்கார், பெருமாள் மேலே அழகழகான கீர்த்தனங்கள் பாடுறார். இவருக்கு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னா, வேலூர் கர்நாடகாவில் ஆதிகேசவ பெருமாள், அவர் தான் இவருடைய இஷ்ட தெய்வம். அதனால் இவருடைய கீர்த்தனங்கள் எல்லாத்துலேயும் ஆதிகேசவ அப்படின்னு முத்திரை வரும். முத்திரைனா என்னென்னா, ஒரு மகானும் அவள் எழுதக்கூடிய கீர்த்தனங்களில் இது இன்னாருடைய கீர்த்தனம்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு முத்திரையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வழக்கம். தியாகராஜ சுவாமி கிருதிகளில் தியாகராஜ அப்படின்னு வரும். முத்துசுவாமி தீட்சிதருடைய கிருதிகள் பார்த்தோன்னா குருகுஹ அப்படின்னு வரும். மீரா பஜன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரிதாரி, கிரிதரு, தாசமீரா இதெல்லாம் மீரா பஜனில் வரும். இந்த மாதிரி அவளுக்குன்னு ஒரு முத்திரை இருக்குது. புரந்தரதாசருக்கு புரந்தர விட்டல அப்படின்னு வரும். அவருடைய இஷ்ட தெய்வம் பாண்டுரங்கன் விட்டலன், அதனால் புரந்தர விட்டல அப்படின்னு புரந்தரதாசருடைய முத்திரை. அந்த மாதிரி கனகதாசரோட இதில் ஆதிகேசவன் வரும். அந்த மாதிரி அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாத்தையும் பெருமாள் கோவில் வாசலில் நின்று பாடின்னு இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் தானேடா கண்ணா கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, என் பாட்டு உள்ளே வரலாமே, என் பாட்டு உன் காதுகளுக்கு எட்டுமே, என் கண்ணன் காதில் அந்த பாட்டு போய் விழுமே, எனக்கு அது போகிறோம், நான் உள்ளே போகாட்டி என்ன, என் பாட்டு உள்ளே போகிறதே அது போகிறோம் அப்படின்னு வாசலில் நின்றுண்டு பாடின்னு இருக்கார். தன்னை மறந்து பாடுறார், ஆடுறார். அப்போது அந்த சமயத்தில் அங்கே சில பிராமணா வரா. அவள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியாக அங்கே வரா. பெருமாளுக்கு உள்ளே போய் அவள் இனிமேல் பூஜை பண்ணணும். அவள் வந்துட்டுருக்கச்சு இவர் வழியில் ஆடின்னு இருக்கார். இவர் சுற்றி ஆடுறார். அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் ஆடின்னு இருக்கார் தன்னை மறந்து. அப்போ இவள் எல்லாரும் கூப்பிடுறா, ஏன்பா கனக்கா தள்ளு வழி விடு நகரு அப்படிங்கிறா. அவளுக்கு பயம், இவர் சுற்றி ஆடி எங்கேயாவது வந்து மேலே இடிச்சுட போகிறார், மடியாக வந்திருக்கோமே அப்படின்னு. இவா சொல்கிறா, அவர் காதுகளில் அது விழலை. இவாளை அவமதிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவர் நிஜமாவே தன்னை மறந்து பெருமாளை நினச்சி பாடின்னு இருக்கிறதுனால அவர் காதுகளில் இவாளுடைய வார்த்தைகள் விடலை. அதனால் அவர் ஆடின்னு இருக்கார். அப்போ இவாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. வந்து சொல்கிறா, என்ன யாரை ஏமாத்துற, எதுக்கு இந்த வேஷம் போடுற, உன் பாட்டில் பெருமாள் பிரசன்னம் ஆகிட போகிறானா, உன் பாட்டில் பெருமாள் திருப்தி ஆகிடுவானா, அதுக்குன்னு அந்தந்த ஆட்கள்னு இருக்கா இல்லையா, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாமா, என்ன குலம் என்ன கோத்திரம் அப்படிங்கிறா. இப்படி சுடு சொல்லா வீசுறா. அப்போதான் கனகர் கண்களை திறந்து பார்க்குறார். என்ன நடந்ததுன்னு அவருக்கு புரியுறது. உடனே நினச்சிக்கிறார், அபச்சாரப்பட்டுட்டோமே. அவள்லாம் வேதம் ஓதக்கூடிய பண்டிதா, உள்ளே போய் பெருமாளை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா.
தெரிஞ்சோ தெரியாமலோ அவ இடத்துல நம்ம அபச்சாரப்பட்டுட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். உடனே அங்கேருந்து சட்டுன்னு விலகி பெருமாள் கோவிலுக்கு பின்புறம் போயிடுறார். அந்த பின்னாடி செவுத்துல போய் முட்டிண்டு முட்டிண்டு அழறார் கண்ணன்ட்ட. கண்ணா, என்ன ஜென்மம்டா என்னுடைய ஜென்மம், உன்னை நினச்சி பாடணும்னு தானடா ஆசைப்பட்டேன், வேற என்ன ஆசைப்பட்டேன், கோவிலுக்குள்ளே வரணும்னு கூட ஆசை இல்லை, பாடணும், என் பாட்டு உன் காதுக்கு எட்டணும்னு நினச்சேன், என்னை பாடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டா பத்தியா அப்படின்னு அழறார். அவருக்கு வருத்தம் வந்து தன்னை அவமானப்படுத்திட்டான்றது இல்லை, அந்த பாட்டை அவமானப்படுத்திட்டாளே அப்படின்றது தான் அவருடைய வருத்தம். ரொம்ப உருகி உருகி பாடுறார் பெருமாள் இடத்துல. கிருஷ்ணா, ஒரு நதி வேணா கோணலாக போகலாம், ஆனால் அந்த ஜலம் கோணல் ஆகாதே. ஒரு பூ வேணா கோணலாக பூத்திருக்கலாம், ஆனால் அதோடைய சுகந்தம் கோணலாக இருக்காதே, அந்த வாசனை கோணலாக இருக்காதே. அது மாதிரி ஒரு பழம் வேணால் கோணலாக இருக்கலாம், அதோடைய ருச்சி கோணலாக ஆகாதே இல்லையா? அது மாதிரி நான் வேணால் கோணலாக இருக்கலாங்கன்னா, உன் நாமம், என் நாக்கில் அமரக்கூடிய உன்னுடைய நாமம் கோணல் இல்லையேடா, அதை ஏண்டா பாடக்கூடாதுன்னு தடுத்துட்டா அப்படின்னு அழறார், கதறார் அவர். அதை கேட்டு அந்த குழந்தை கண்ணன் உடுப்பி கிருஷ்ணன் தன் கையில் இருக்கிற மத்தால் அந்த பின் செவுத்தை இடிச்சு இடிச்சு ஓட்ட போட்டான். அந்த ஓட்ட வழியாக அந்த குழந்தை கண்ணன் கூப்பிடுறது கனகதாசரை பார்த்து, கனகா கனகா அப்படின்னு கூப்பிட்டானா அந்த சுட்டி கிருஷ்ணன். அப்போது அதை கேட்ட கனகதாசருக்கு அப்படியே மேனி சிலுக்கிறது. உள்ளே பார்த்தா அந்த லட்டு கோபாலனா பிரசன்னமான திருமுகத்தோட அழகாக தெரிகிறான் கண்ணன். ஷாமள வர்ணனா, 2 வயசு குழந்தையா, நல்லா கட்டையாக கையும் காலும், அவன் அம்மா ஊட்டின வெண்ணையின் பையனா அழகாக ஒரு குட்டி தொப்பையோட, இடுப்பில் ஒரு கிங்கிணியோட, ஒரு கௌபீனம் கூட இல்லாமல் ஒரு திகம்பர நாட்டம் நிற்கிறான் நான் கண்ணன். காலில் தண்டை கொலுசு, கழுத்தில் அழகான ஹாரம், தலையில் ஒரு சாயக்கொண்டை. அந்த சாயக்கொண்டையை சுற்றி அவள் அம்மா யசோதை பார்த்து பார்த்து தன் குழந்தைக்கு முத்து மாலைகள் எல்லாத்தையும் அந்த கொண்டையில் சுற்றிருக்கா. அந்த முத்து மாலைகள் எல்லாம் அசையிறது, காதுகளில் அழகான மகர குண்டலம் பிரகாசிக்க, முத்து போன்ற அந்த அழகான பற்களை காட்டிண்டு அந்த குழந்தை கண்ணன் சிரிக்கிறான். அலைகின்ற கருவண்டு போன்ற அவனுடைய திருக்கண்கள், கையில் மத்து. அப்படி அந்த பாலகோபாலனா அந்த கண்ணன் கனகதாசரை பார்த்து கனகா அப்படின்னு கூப்பிடுறான். அவருக்கு அப்படியே மேனி சிலுக்கிறது, அழறார், பாடுறார். சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கனகதாசருக்கு. இது ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் வேதகோஷம் முழங்க இந்த அந்தணர்கள் எல்லாரும் வந்து பெருமாளினுடைய அந்த வாசல் கதவை அப்படி திறந்து பார்த்தா பெருமாள் இன்னொரு பக்கம் திரும்பி நின்றுருக்கான் கிருஷ்ணன். இவனுக்கு பாகவதாள்கிட்ட அபச்சாரப்பட்டவாளை பார்க்க கூட பிடிக்கலையாம். அதனால் கனகதாசர்கிட்ட அபச்சாரப்பட்டா இல்லையா, இவாளை பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு பெருமாள் அப்படி திரும்பி நின்றுருக்கான். கனகதாசரை பார்த்தபடியாக நின்றுருக்கான் இந்த கண்ணன். இந்த கண்ணன் தான் சுதாமா தன்னை தேடி வந்த பொழுது அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தன் தலையில் புரோக்ஷணம் பண்ணிண்டான். ருக்மிணி பிராட்டியை விட்டு அவருக்கு வெண்சாமரம் விசிற சொன்னான். அப்படி மரியாதையோட அந்தணர்களை நடத்தக்கூடிய அந்த கண்ணன் தான் இன்னைக்கு இவாளை பார்த்து முகம் திருப்பி நின்னுட்டானா. ஏன்னா அவனுக்கு தன் பக்தர்களிடத்துல யார் அபச்சாரப்பட்டாலும் கண்ணனால் அதை சகிச்சுக்க முடியாது. அதனால இவாளை பார்க்க பிடிக்காம கண்ணன் இன்னொரு பக்கம் திரும்பி நிற்கிறான். இப்போது இந்த பண்டிதாள் எல்லாருக்கும் புரிஞ்சுது தாங்கள் பண்ணது எப்பேற்பட்ட தப்பு அப்படின்னு புரிஞ்சுண்டா. நேராக போய் கனகதாசருடைய காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டா. கனகா, நீ பாகவதன் தான், உன் பக்தி தான் சத்தியமானது, நாங்கள் கர்வத்தில் ஏதோ தப்பாக நடந்துட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டா. அன்று முதல் கனகதாசர் வாசல் வழியாக தான் எல்லாரும் தன்னை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது கண்ணனுடைய நியமனம். அதனால் அதுக்கு கனகனகிண்டி அப்படின்னு பேர் அந்த துவாரத்துக்கு. அது ஒரு சாதாரண துவாரம் இல்லை, பக்தி துவாரம். இன்றளவும் பெருமாள் அந்த துவாரத்தின் வழியாக தன்னை சேவிங்கிறதுனால என்ன சொல்ல வரான் அப்படின்னா, பக்திங்கிற துவாரம் வழியாக தான் என்னை உணர முடியும், என்னை சேவிக்க முடியும் அப்படிங்கிறத கண்ணன் அந்த இடத்துல உணர்த்துறான். எப்படி கனகதாசருக்கு இருந்த மாதிரியான பக்தியை கண்ணன் நமக்கும் வாரி 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 வழங்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய தினம் பாசுரத்தை நாமும் பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.